போலீஸ் கான்ஸ்டபிள் செலெக்ஷனில் மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. மொதல் ஸ்டேஜ் என்னென்னா ரிட்டன் எக்ஸாம், அதில் 2 எக்ஸாம் எழுதணும். 2வது ஸ்டேஜ் ஃபிசிக்கல், அதில் 3 ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கடுத்து மெடிக்கல். ஸோ இந்த 3 ஸ்டேஜை தாண்டினா கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம். இதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு தான் போலீஸ் கான்ஸ்டபிளாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இந்த போர்டோட வேலை என்னென்னா போலீஸ் கான்ஸ்டபிளை ரெக்ரூட் பண்ணுறதும் போலீஸ் ஆஃபீஸர்ஸை ரெக்ரூட் பண்ணுறது தான். இது சிமிலர் டு டிஎன்பிஎஸ்சி தான் இதுவும். சரியா? இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வந்து போலீஸ் கிரேட் 2 கான்ஸ்டபிள் கீழே 4 கேடராக மென்னை ரெக்ரூட் பண்ணுறாங்க. மென் அண்ட் உமன் 2 பேருமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. அது என்னென்ன கேடர்னா, முதல்ல ஏஆருங்கிறதுனா ஆர்ம்டு ரிசர்வ், அதாவது ஆயுதப்படை காவலர்கள். அடுத்து டிஎஸ்பிங்கிறதுனா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் பட்டாலியன். இவங்க பார்த்தோன்னா நம்ம ஆர்மி மாதிரி குட்டி ஆர்மினே சொல்லலாம் இவங்கள. அடுத்து ஃபயர்மேன்கிறவங்க யாருன்னா நம்ம தீயணைப்பு வீரர்கள். இவங்க வந்து என்னென்னா ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வருவாங்க. முதல் ஏஆரும் டிஎஸ்பியும் பார்த்தோன்னா அவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வருவாங்க. ஃபயர்மேன் பார்த்தோன்னா தீயணைப்புத்துறை கீழே வருவாங்க. அடுத்து 4வதாக ஜெயில் வார்டருங்கிற யாருன்னா சிறை காவலர்கள். இவர் வந்து என்னென்னா ஜெயில் சர்வீசஸ் அண்டு கரெக்ஷனல் டிபார்ட்மெண்ட், சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையில் கீழே வந்து என்னென்னா ஜெயில் வார்டர் வருவாங்க. இவங்க வந்து இந்த 4வதாக இருக்கவங்களும் போலீஸ் கீழே வர மாட்டாங்க. 3வதாக இருக்கவங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வர மாட்டாங்க. முதல் 2 பேர் மட்டும் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வருவாங்க. அடுத்த 4 பேருக்கும் தனித்தனியான எக்ஸாம்லாம் கிடையாது. ஒரே எக்ஸாம் தான். நீங்கள் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸை பொறுத்து, நீங்கள் எடுக்கிற மார்க்கை பொறுத்து உங்களுக்கு இது 4ல் ஏதாவது ஒன்று கிடைக்கும். உங்களுக்கு ஏஆர் தான் பிடிச்சிட்டுனா ஏஆருக்கு நீங்கள் வில்லிங் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கடுத்து 3மே வில்லிங் கொடுத்துருப்பீங்க. ஏஆருக்கான கட் ஆஃப் மார்க்கை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏஆர் கிடச்சிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இது 3ல் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வேலையோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னா 10th படிச்சிருக்கணும். மினிமம் 10th நீங்கள் கண்டிப்பான முறையில் பாஸ் ஆகிக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாம், டிகிரி முடிச்சிருக்கலாம், இல்லை எம்பிஏ பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணலாம். ஆனால் மினிமமாக நீங்கள் 10th குவாலிஃபை ஆகியிருக்கணும். அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா, ஏஜ் லிமிட் பார்க்குறதுனா ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரி, அதாவது பொதுப்பிரிவினருக்கு என்னென்னா 18 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் எழுதலாம். ஆனால் மினிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ பார்த்தோன்னா 18 வயசு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னென்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அது நம்ம வரிசையாக பார்க்கலாம். அதுக்கடுத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது பிசி, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர், அதாவது பிசிஎம். 3வது யாருன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மரபினர், அதாவது எம்பிசின்னு சொல்லுவாங்க. சீர் மரபினர் டிஎன்சி. ஓகேவா? இவங்களுக்கான ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தோன்னா 28. மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 28 வயசு இருக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து ஆதி திராவிடர் எஸ்சி. ஆதி திராவிடரில் அருந்ததியர் வருவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, எஸ்சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பழங்குடியினர் எஸ்டி வருவாங்க. இவங்களோட ஏஜ் லிமிட்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 31 வயசு. அடுத்து 3ஆம் பாலினத்தவர் டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது திருநங்கைனா 18 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஆதரவற்ற விதவைகள் விடோ, அவங்களோட ஏஜ் லிமிட்டு 18 to 37 வயசுக்குள்ளே இருக்கணும். இப்போ ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்கவங்க, இல்லை ஆர்மியில் இருக்கவங்களோட மினிமம் ஏஜ் வந்து கண்டிப்பாக 18 வயசு முன்னாடி அவங்க ஆர்மி போயிருப்பாங்க. ஸோ அதிகபட்ச ஏஜ் லிமிட் என்ன 47 வயசு. பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் சேர்ந்தவங்க, அதாவது பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப், இது மாதிரி பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸில் இருக்கவங்களுக்கு அதிகபட்ச வயசு என்ன 47 தான். போலீஸில் வந்து வாரிசு கோட்டா அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஏஜ் லிமிட். ஆனால் வாரிசு கோட்டாவில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கோட்டாவை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஓசி கேட்டகரியில் வந்தாங்கன்னா 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் எழுதலாம். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சியில் வந்தாங்கன்னா 18லேருந்து 34 வயசு வரைக்கும் எழுதலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியில் வந்தாங்கன்னா 18லேருந்து 37 வயசு வரைக்கும் எழுதலாம். டிரான்ஸ்ஜெண்டர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா 37 வயசு வரைக்கும் எழுதலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போஸ்ட் எலிஜிபிலிட்டிங்கிறது என்னென்னா, ஆண்கள், பெண்கள், 3ஆம் பாலினம் 3 பேருமே எல்லாருமே எல்லா போஸ்டிங்குமே எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். பெண்கள் வந்து பார்த்தோன்னா ஏஆருக்கும் ஜெயில் வார்டன் மட்டும் செல்லலாம். அதாவது ஆயுதப்படை காவலருக்கும் சிறை காவலர் மட்டும் தான் எலிஜிபிள். ஆண்கள் வந்து 4க்குமே எலிஜிபிள் தான். ஏஆர், டிஎஸ்பி, ஃபயர்மேனு, ஜெயில் வார்டன் 4க்குமே தான். இந்த 3ஆம் பாலினத்தவர்கள், அதாவது திருநங்கைகள், அதாவது ஒருவேளை 3ஆம் பாலினத்தவர் வந்து தங்கள் ஆண்கள் அப்படின்னு சொல்லி அங்கீகரித்தாங்கன்னா டிஎஸ்பியாகவும் செலக்ட் ஆகலாம், ஏஆருக்கும் செலக்ட் ஆகலாம். ஒருவேளை பெண்ணுன்னு சொல்லி அங்கீகரித்தாங்க, தங்களை அங்கீகாரம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏஆருக்கு தான் எலிஜிபிள். ஓகேவா? போலீஸ் செலெக்ஷன்லேயே இப்போ தான் முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா போலீஸ் செலெக்ஷன் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணுவீங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நம்ம ஏஜ் லிமிட்டு, அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இது 2 இருந்தால் மட்டும் போதும். எக்ஸாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணி முடித்த பிறகு எக்ஸாம் டேட் வருவாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்னா, ஃபஸ்ட்டு தமிழ் மொழி தகுதி தேர்வு. அது வந்து மொத்தமாக 80 மார்க்கு. முன்னாடி தமிழ் மொழி தகுதி தேர்வில் இப்போ தான் 3 வருஷமாக தான் வைக்கிறாங்க. இந்த 80 மார்க்குக்கு நீங்கள் மினிமம் 32 மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் மெயின்ஸில் உங்களோட பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ தமிழில் 80 மார்க்குக்கு நீங்கள் 32 மார்க் கண்டிப்பாக எடுக்கணும். இது கட்டாயம் எழுதணும். இது காலையில் நடக்கும். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 80 நிமிஷம் நடக்கும். அடுத்து தான் மெயின் எக்ஸாம்ங்கிறது முக்கியமான எக்ஸாம். இது வந்து என்ன 70 மார்க், டோட்டல் மார்க் வந்தீங்கன்னா 70. இதில் பொது அறிவு வந்து 45 மார்க், ஜென்ரல் ஸ்டடீஸும், உளவியல், ரீசனிங், ஆப்டிடியூட், ரீசனிங் வந்து 25 மார்க் கேட்பாங்க. இது 2மே சேர்த்து 80 நிமிஷத்துக்குள்ள நம்ம போட்டு முடிக்கணும். ஸோ நீங்கள் தமிழ் மொழி தகுதி தேர்வில் ஒரு 32 மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த பேப்பரை, அதாவது மெயின் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு தமிழ் மொழி தகுதி தேர்வில் எடுக்கிற மார்க் வந்து என்னென்னா ஜஸ்ட்டு குவாலிஃபைங் மார்க் தான். தகுதி தேர்வில் எடுக்கிற மார்க் தான். இது வந்து என்னென்னா
உங்களோட மார்க்காக, அதாவது அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற மார்க்காக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 70 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த எக்ஸாமு இந்த போலீஸ் செலெக்ஷனில் மொத்தம் 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். இந்த 100 மார்க்கில் 70 மார்க்கு எக்ஸாமாகவும் 24 மார்க்கு ஃபிசிக்கல் அதில் போயிடும். மீதி 6 மார்க்கு பார்த்தோன்னா ஸ்பெஷல் மார்க் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 70 மார்க்கில் நீங்கள் மினிமம் ஒரு 55 to 60 மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சேஃப். 60 எடுத்திங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கலாம். எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்குலாம் நீங்கள் போக முடியும், கான்ஃபிடண்ட்டாக இருக்க முடியும். ஸோ ஓகே, புரிஞ்சிச்சா? அடுத்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட் ஆஃப் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மார்க் தான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் விடுவாங்க. கட் ஆஃப் மார்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு வேளை பிடிஎஃப்ல நம்ம நம்பர் வந்துருந்துச்சு, நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கடுத்து ஃபிசிக்கலுக்கு ஒரு நாள் டேட்டு சொல்லுவாங்க. அந்த டேட் அன்னைக்கு நீங்கள் காலையில் போனதும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் யாரையும் மேக்ஸிமம் ஃபில்டர் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே செலக்ட் ஆகும். அதுக்கடுத்த ஸ்டேஜ் என்ன பார்த்தோன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் எப்படின்னா ஆண்களுக்கு உயரம் செக் பண்ணுவாங்க. உயரம் செக் பண்ணும்போது என்னன்னா அதுலேயும் கேட்டகரி வைஸாக பிரிச்சுருவாங்க. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி. இவங்களுக்கு மென்னாக இருந்தாங்கன்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும், உமனாக இருந்தால் 159 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கு ஆண்கள்னால் 167 சென்டிமீட்டரும் பெண்களுக்கு 187 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓவராலாக சொல்லணும்னா ஒரு ஆண் 167 சென்டிமீட்டர் மினிமமாக இருந்திருக்கணும். ஆனால் அவங்க எஸ்சி, எஸ்சிஏ இல்லை எஸ்டியில் இருந்திருக்கணும். பெண்களுக்கு பார்த்தா 157 சென்டிமீட்டர் மினிமம் கட்டாயமாக இருக்கணும். அது கீழே யாரையுமே ரெக்ரூட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஹெயிட் அளந்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மென்னுக்கு மட்டும்தான், மென்னுக்கு வந்து செஸ்ட் அளப்பாங்க. உமன்ஸுக்கு ஹெயிட் மட்டும் தான் அளப்பாங்க. மென்ஸுக்கு மட்டும் தான் செஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அளப்பாங்க. ஸோ செஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா நார்மலாக பார்க்கும்போது 81 சென்டிமீட்டர் இருக்கணும். நல்லா எக்ஸ்பென்ஷன், அதாவது மூச்சை இழுத்து பிடிச்சி நெஞ்சை விரிச்சு காட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது என்ன மினிமம் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். அதாவது 81 சென்டிமீட்டர் நார்மலாக இருக்கும்போது இருக்கணும். விரித்த நிலையில் மார்பை விரிக்கப்பட்ட நிலையில் வந்து 86 சென்டிமீட்டர் இருக்கணும். 86 கண்டிப்பான முறையில் 86 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷனில் இருக்கணும். 86 மேலே எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா? பார்த்தோன்னா எண்டூரன்ஸ் டெஸ்ட். இது கட்டாயமான முறையில் எல்லாருமே பாஸ் பண்ணணும். இதில் நீங்கள் பாஸ் ஆகலை அப்படின்னா, குவாலிஃபை ஆகலாம், அவங்கள டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. இது என்னென்னு பார்த்தோன்னா ஆண்களுக்கு வந்து 1500 மீட்ரு 7 நிமிஷத்தில் ஓடி முடிக்கணும். பெண்கள் வந்து 400 மீட்டரை 2 நிமிஷம் 20 செகண்டில் ஓடி முடிக்கணும். எக்ஸர்வீஸ்மென் இல்லை சர்வீஸில் இருக்க 6 பேர் பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்லேருந்து அப்ளிகேஷன் போட்டவங்கலாம் 1500 மீட்டரை 8 நிமிஷத்தில் ஓடி முடிக்கணும். அது மாதிரி எக்ஸர்வீஸ்மென்னுக்கு வந்து என்னென்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி தான் ஆர்மிக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. அடுத்தது இந்த ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட், அதாவது 1500 மீட்டர் ஓடி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு நாள் உங்களுக்கு கேப் விடுவாங்க. ஒரு நாளோ ஒரு 2 நாளோ அடுத்த ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்டில் என்ன நடக்கும்னா ஈவெண்ட் நடக்கும். அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். அந்த ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட், அதாவது அந்த 1500 மீட்டர் ஓடுறீங்களா அதுக்கு உங்களுக்கு மார்க் எதுவுமே கிடையாது. அதுக்கடுத்து ஒரு நாள் கேப் விட்டுட்டு நடத்துகிற ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குல்ல, இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கு. ஆனால் இதில் நீங்கள் வந்து ஈவெண்ட் அட்டன் பண்ணாலே போதும், நீங்கள் எந்த மார்க் எடுக்கலனாலும் பரவாயில்ல, உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. 2022 பேட்ச் எடுக்கிற வரைக்கும் டிஸ்குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு. அதாவது கயிறு ஏறுறதுல சிங்கிள் ஸ்டாராக போடணும், நீளம் தாண்டல சிங்கிள் ஸ்டார் போடணும், 100 மீட்டர்லையும் சிங்கிள் ஸ்டார் இருக்கணும். ஆனால் 2022 பேஜுக்கு அப்புறம் எடுத்த 2023 பேஜ்லேயோ 2024 பேஜ்லேயுமே நீங்கள் மார்க்கே எதுவுமே எடுக்க தேவையில்லை, நீங்கள் வந்து அட்டன் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓகேவா. ஸோ இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஈவெண்ட்டு அன்றைக்கி காலையில் நீங்கள் போனது முதல் என்னென்னா ரோப் கிளைம்பிங் பண்ணுவாங்க. இந்த கன்யூஸாக இருக்க இந்த 3 ஈவெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கானது. ஆண்களுக்கு காலையிலன்னா ரோப் ஏறணும். ரோப் ஏறதில் மொத்தத்துக்கு 8 மார்க், டோட்டல் மார்க் 8. அதில் நீங்கள் வந்து 5 மீட்டர் ஏறியிருந்தீங்கன்னா 4 மார்க்கு சிங்கிள் ஸ்டார்னு சொல்லுவாங்க. 6 மீட்டர் ஏறியிருந்தீங்கன்னா 8 மார்க் டபுள் ஸ்டார். முடிஞ்ச அளவு டபுள் ஸ்டார் போட்டிங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். என்னால் ஏறவே முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 0 மார்க் போடுவாங்க. 0 மார்க் போட மாட்டாங்க, மார்க் எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். அதுக்கடுத்து 2வது ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் இல்லைனா ஹை ஜம்ப். இது ரெண்டில் நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். லாங் ஜம்பில் நீங்கள் 3.8 மீட்டர் தாண்டிருந்தீங்கன்னா 4 மார்க்கும், 4.5 மீட்டர் தாண்டிருந்தீங்க அப்படின்னா 8 மார்க்கும் கிடைக்கும். அப்படி இல்லை லாங் ஜம்ப் வேணால் நான் ஹை ஜம்ப் தான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹை ஜம்பில் நீங்கள் வந்து 1.2 மீட்டர் தாண்டிங்கன்னா 4 மார்க்கு, 1.4 மீட்டர் தாண்டிங்கன்னா 8 மார்க்கு. இந்த நீளம் தாண்டுதல் இல்லை உயரம் தாண்டுதல் ரெண்டில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணால் போதும். அதுக்கடுத்து என்னென்னா 100 மீட்டர் 400 மீட்டர் ஓட்டம். இந்த 100 மீட்டர் 2 ஈவெண்ட்டில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் 100 மீட்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா 100 மீட்டரை 15 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 4 மார்க்கும், அதே 100 மீட்டரை 13.5 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 8 மார்க்கும் கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் 400 மீட்டர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 80 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 4 மார்க்கும், 70 செகண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 8 மார்க்கும் கிடைக்கும். இன்கேஸ் 400 மீட்டர் நீங்கள் 80 செகண்ட் மேலே தான் ஓடி முடிக்கணும்னா மார்க் எதுவுமே கிடையாது. 100 மீட்டரும் அதே மாதிரி தான், 15 செகண்ட் மேலே ஆச்சு அப்படின்னா எந்த மார்க்கும் கிடையாது. இது இந்த 3 ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கானது. இந்த கயிறேறுதல், நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதலில் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்குமே 2 சான்ஸ் தருவாங்க. கண்டிப்பான முறையில் நீங்கள் அதை அட்டன் பண்ணியிருந்தால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது, ஆனால் அதை அட்டன் பண்ணணும். சரியா? அடுத்து பெண்களுக்கான ஈவெண்ட் பார்க்கலாம். ஆனால் நீளம் தாண்டுதல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீளம் தாண்டுதலில்
3 மீட்டர் தாண்டினீங்க 3 மீட்டர் தாண்டினீங்க அப்படின்னா 4 மார்க்கும், 3.75 மீட்டர் தாண்டிங்கன்னா 8 மார்க்கும் கிடைக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து 2வது ஈவெண்ட் என்னென்னா குண்டு எறிதல். 4 கிலோ குண்டு எறியணும். அப்படி இல்லைன்னா ஒரு கிரிக்கெட் பந்து, அது 2ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். குண்டு எறிதல் 4 கிலோ குண்டு எறிங்க அப்படின்னா 4.25 மீட்டர் எரிஞ்சிங்க அப்படின்னா 4 மார்க்கு, 5.5 மீட்டர் எரிஞ்சிங்கன்னா 8 மார்க்கும் கிடைக்கும். அதுக்கு பதிலாக கிரிக்கெட் பந்து எறிதல் அப்படி எடுத்திங்கன்னா 17 மீட்டருக்கு த்ரோ பண்ணிங்கன்னா 4 மார்க்கும், 24 மீட்டருக்கு த்ரோ பண்ணிங்கன்னா 8 மார்க்கும் உங்களுக்கு கிடைக்கும். 3வது ஈவெண்ட் பார்த்தோன்னா 100 மீட்டர் ரேஸு இல்லைனா 200 மீட்டர். இதில் நீங்கள் 2ல் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். 100 மீட்டரும் எடுக்கலாம், 200 மீட்டர் எடுக்கலாம். 100 மீட்டரை 17.5 செகண்டில் நீங்கள் கிராஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 மார்க்கும், 15.5 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் 8 மார்க்கும் கிடைக்கும். அதே 200 மீட்டர் ரேஸை 38 செகண்ட்ஸ்குள்ளே கம்ப்ளீட் பண்ணால் 4 மார்க்கும், 33 செகண்ட்ஸ்குள்ளே கம்ப்ளீட் பண்ணால் 8 மார்க்கும் அவார்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லியாச்சு. இதே இந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கு நீங்கள் இப்போ அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் தங்களை ஆண்கள்னு அங்கீகரிச்சிருந்தாங்க அப்படின்னா ஆண்களுக்கான இந்த 3 ஈவெண்ட்டும், இல்லை பெண்கள் அப்படின்னு சொல்லி தங்களை அடையாளப்படுத்திட்டாங்கன்னா இந்த 3 ஈவெண்ட்டுமே வரும். இது தவிர்த்து எக்ஸர்வீஸ் மேனுக்குமே ஈவெண்ட் இருக்குது. அவங்களுக்கும் தனிப்பட்ட மார்க்குகள் இருக்குது. அதை இப்போ சர்வீஸில் இருக்கவங்க இல்லைன்னா பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் இவங்களுக்கான ஈவெண்ட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. முதல்ல குண்டு எறிதல் அவங்களுக்கான குண்டோட வெயிட் எவ்வளோனா 7.26 கிலோ. நீங்கள் 5 மீட்ரு தூக்கி போட்டிங்க அப்படின்னா 4 மார்க் கொடுப்பாங்க. அதே 6 மீட்டர் தூக்கி போட்டிங்கன்னா 8 மார்க்கு. எக்ஸர்வீஸ் மேனும் நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் 2ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீளம் தாண்டுதல் அப்படின்னா லாங் ஜம்பில் நீங்கள் 3.25 மீட்டர் தாண்டினீங்கன்னா 4 மார்க்கும், இல்லை 4.5 மீட்டர் தாண்டிங்கன்னா 8 மார்க்கும் கிடைக்கும். இவங்களுக்கு நார்மலாக இருக்க நம்ம மென்னுக்கு உமனுக்கு இருக்க மாதிரி இவங்களுக்கு அதிகமான தூரம் இருக்காது. ஏன்னா இவங்க எக்ஸர்வீஸ் மேனுங்கிறதுனால இவங்களுக்கு சில ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இவ்வளோ தூரம் மட்டும் தாண்டினா போதும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. சரியா? அதே மாதிரி நீங்கள் நீளம் தாண்டுதல் பதிலாக உயரம் தாண்டுதல் எடுத்திங்கன்னா உயரம் தாண்டுதலில் 0.9 மீட்டர் தாண்டியிருந்தீங்கன்னா 4 மார்க்கும், 1.4 மீட்டர் தாண்டிங்கன்னா 8 மார்க்கும் அவார்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் மார்க் எடுக்க முடியும். அடுத்து 100 மீட்டர். அடுத்து ரேஸ் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் ரேஸு இல்லைனா 400 மீட்டர். 100 மீட்டர் எடுத்திங்கன்னா 17 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 4 மார்க்கு. அதே 13.5 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 8 மார்க் கிடைக்கும். அல்லது 400 மீட்டர் ரேஸ் எடுத்திங்க அப்படின்னா 85 செகண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 4 மார்க்கும், 70 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணால் 8 மார்க்கும். இப்போ நான் சொன்னதில் எதுவுமே நீங்கள் பண்ணல, அதை விட தாண்டி பண்ணீங்க இல்லை கம்மியாக பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 0 மதிப்பெண்கள் தான் கொடுக்கப்படும். நீங்கள் கட் ஆஃப் அவங்க வந்து ஒரு கட் ஆஃப் மார்க் விடுவாங்க. அந்த கட் ஆஃப் விட நீங்கள் அதிகமாக எடுத்துருக்கீங்க பட்சத்தில் அடுத்து ஒரு ஃபைனல் ப்ரொவிஷனல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபைனல் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்துடுச்சு அப்படின்னாலே மேக்ஸிமம் 90% நீங்கள் செலக்டட் தான். அதுக்கடுத்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கடுத்து என்ன நடக்கும்னா மெடிக்கல் இருக்கும். மெடிக்கல் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மெடிக்கலுக்கு ஒரு நாள் டேட் சொல்லுவாங்க. அன்றைக்கி போய் உங்கள் ஏரியாவில் ஜிஹெச் அங்கே யாராவது போலீஸ் வந்து கூப்பிட்டு போய் உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணல உங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. போலீஸ் மெடிக்கலை பொறுத்தளவில் ஆர்மி அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது. எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக செலக்ட் ஆகிடுங்க. ஸோ அந்த ஃபைனல் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்துருச்சுனாலே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் அது மாதிரி என்னென்னா இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க. எக்ஸாமுக்கு அப்புறம் போகிற கட்டாப்பில் உங்கள் நேம் வந்துருச்சு. அதுக்கடுத்து ஃபிசிக்கல் பண்ணுற வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாம்லேருந்து எந்த ஒரு எக்ஸம்ஷனும் உங்களுக்கு தர மாட்டாங்க. ஆனால் இப்போ பெண்களுக்கு பார்த்தோன்னா பெண்கள் வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை கன்சர்ன் டாக்டர்கிட்ட வாங்கிட்டு வந்து அங்கே நடத்துகிறவங்க ஒரு ஐஜியோ இல்லை ஒரு ஏடிஜியோ அவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி எனக்கு வந்து கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மாதம் ரிலாக்ஸேஷன் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் மறுபடியும் வந்து உங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஓகேவா? அதெல்லாம் இப்போ பார்த்து எல்லாத்தையும் ஒரு ஓவர்வியூவாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். எக்ஸாம் அப்ளை பண்ண பிறகு எக்ஸாம் டேட் சொல்லுவாங்க. ஸோ அன்றைக்கி வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். காலையில் தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்கும். அதில் நீங்கள் 80க்கு 32 மார்க்கும். அதுக்கடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் 70 மார்க் நடக்கும். அந்த 70ல் நீங்கள் மினிமம் ஒரு 55 60 எடுத்திங்கன்னா சேஃப். ஸோ ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஒரு கட் ஆஃப் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் லிஸ்ட்டில் நம்ம நேம் வந்துச்சுன்னா அதுக்கடுத்த ஸ்டேஜ் என்னென்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இந்த 3யுமே சேர்த்து ஒரே நாளாக நடத்துவாங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் நடக்கும். அதாவது ஹைட்டு செஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து என்ன ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட், அதாவது மென்னுக்கு பார்த்தோன்னா 1500 மீட்டர் ஓடணும், உமனுக்கு பார்த்தோன்னா 400 மீட்டர் ஓடணும். இது ரெண்டுலேயும் நீங்கள் கண்டிப்பான முறையில் செஞ்சு முடிச்சா தான் அதுக்கடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி நடக்கும். இந்த 3மே ஒரே நாளில் நடக்கும். நான் வச்சுக்கணும். இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் 24 மார்க் இருக்குது. ஸோ இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் முடிச்ச பிறகு ஃபைனல் ப்ரொவிஷனல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபைனல் ப்ரொவிஷனல் லிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எக்ஸாம் மார்க்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எடுத்த மாதிரி ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு கட் ஆஃப் மார்க் விடுவாங்க. ஸோ அந்த கட் ஆஃபை யாரெல்லாம் ரீச் பண்ணிக்கிங்களோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து எக்ஸாமில் ஒரு 55, ஃபிசிக்கலில் ஒரு 20 மொத்தமாக 75 மார்க்கு கட் ஆஃப் 70 மார்க் வச்சுருக்காங்க. நீங்கள் 75 மார்க் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஃபைனல் ப்ரொவிஷனல் லிஸ்ட் நேம் வந்துடும். இந்த ஃபைனல் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் நம்ம நேம் வந்துட்டாலே 90% நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கடுத்து மெடிக்கல் செக்அப் நடக்கும். மெடிக்கல் செக்அப் ஈஸி தான். உங்கள் கண், காது, மூக்கு, உடலில் இருக்க எலும்பு முறிவு ஏதாவது உடம்புல பெரிய ப்ராப்ளம் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஆர்மி அளவுக்கு ரொம்ப பெருசாக நடக்காது. இது சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா ஓவரால் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் எக்ஸாமில் 100 மார்க்கு. அந்த 100 மார்க்கில் எக்ஸாமுக்கு 70 மார்க்கு ப்ளஸ்
ஃபிசிக்கலுக்கு 24 மார்க்கு. ஸோ 70, 20 94 மார்க் வருதா? இப்போ மிச்சம் 6 மார்க் எங்கேன்னு பார்த்தோன்னா, அந்த மிச்சம் 6 மார்க் என்னென்னா அதான் இந்த ஸ்பெஷல் மார்க்ஸ். ஸ்பெஷல் மார்க்ஸ் மொத்தம் 6 கூட்டினா எவ்வளோ வரும்? மொத்தம் 100 மார்க். இந்த ஸ்பெஷல் மார்க்னால் என்சிசி எடுத்தவங்களுக்கு 2 மார்க்கு, என்எஸ்எஸ்க்கு 2 மார்க், ஸ்போர்ட்ஸுக்கு 2 மார்க். ஆனால் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்க எல்லாருமே 2 மார்க் தருவாங்க, தர மாட்டாங்க. என்சிசிலேயே சில சர்டிஃபிகேட் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி என்எஸ்எஸ்லேயும் சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லையும் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் சொன்ன எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.